வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வாயில் வச்சோன்னே கரையிற மாதிரி உடனடியாக செய்கிற மாதிரி ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். வீட்டில் அரிசி மாவும் உளுந்தும் இருந்தால் போதுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். எப்போயாவது பார்த்திங்கன்னா நமக்கு முறுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தமாரி டயத்தில் இந்த முறுக்கை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அருமையான முறுக்கு ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். உளுந்தை நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கேன். இப்போ தண்ணிலாம் வடிச்சிட்டு இந்த உளுந்தை குக்கரில் எடுத்துக்குவோம். நம்ம குக்கரில் சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா மேலாப்பில் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இப்போ இது ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்குங்க இந்த உளுந்தை. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பட்டு போல் இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு நல்லா அரைப்பட்டு வரும். உளுந்து நல்லா இந்த அளவுக்கு வேகணும். நல்லா இந்த உளுந்தப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும், வெண்ணெய் மாதிரி. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். இப்போ 2 தடவையாக அரைச்சி எடுத்துக்கிற இந்த உளுந்தை. இப்போ உளுந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த கப்பில் உளுந்து அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து நார்மலான வீட்டில் நம்ம அரைக்கக்கூடிய இடியப்ப மாவாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைனா கடையில் வாங்கின அரிசி மாவாக கூட இருக்கலாம். 3 கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுந்துக்கு 3 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. எள்ளு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து கையால் இது போல் க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயம் பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் எடுத்து அதையும் உளுந்து ஊற வைக்கிறப்பே சேர்த்து ஊற வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கும். இந்த பெருங்காயத்திலே இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கரைச்சிக்குங்க. உப்பை நல்லா கரைச்சிட்டு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா மாவில் எங்கே பார்த்தாலும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரும். இப்போ பெருங்காயம் உப்பு 2த்தையும் சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கம்மியான அளவு சேர்த்தோம்னா போதும். இந்த முறுக்கு ஏற்கனவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வெண்ணெய் சேர்க்காமையும் செய்யலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். பட் இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணெய் சேர்க்கும் போது. இப்போ நல்லா தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் அந்த உளுந்து ஈரத்துலேயே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. கரெக்டான அளவாக இருக்குது. உப்பு மட்டும் பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். தண்ணி இந்த மாவுக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். உளுந்து அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா தண்ணி தேவைன்னா மட்டும் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா அந்த உளுந்து வேக வச்சதே நம்ம சாஃப்டாக இருக்கும், அதிலே அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி கம்மியான அளவு சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகம் சேர்த்துட்டிங்க அப்படின்னாக்கா முறுக்கு எண்ணெய் குடிக்கும். இப்போ முறுக்காச்சியில் எண்ணெய் தடவி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு முறுக்கச்சி நமக்கு மாவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உருண்டையாக ரெடி பண்ணி முறுக்கச்சியில் சேர்த்துக்குவோம். நம்ம மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக தளர்வாக இருந்துச்சுன்னா அப்படின்னாக்கா நமக்கு முறுக்கு எண்ணெய் குடிக்கும். கொஞ்சம் நல்லா மாவை இதே அளவு பிசைஞ்சு எடுத்துக்குங்க. நம்ம அந்த உளுந்து வேக வச்சு அரைக்கிறோம்ல அந்த இதே கரெக்டான அளவாக இருக்கும் பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. இப்போ மாவை வந்து குழாயில் போட்டுட்டேன். இதே மாதிரி முறுக்கு புளியறதுக்கு 2 சாரணி எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா சின்ன பிளேட் இருந்தால் கூட அதில் புளிஞ்சிக்கலாம். இப்போ இதில் நான் புளிஞ்சு எடுத்துக்கிறேன். லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம எண்ணெயில் போடும் போது ஈஸியாக கலண்டு விழும். இப்போ முறுக்கு புழிஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டாக புழிஞ்சு முடிச்ச அந்த இடத்த வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ முறுக்கு புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். முறுக்கு புளியறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எண்ணெயை காய போட்டேன். எண்ணெய் வந்து முறுக்கு புளியும் போது நல்லா சூடாக இருக்கணும். போட்டோன்னே டக்குன்னு மேலே எலும்பி வரணும் முறுக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா வெந்து வரும். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு போட்டு பாருங்கள், போட்ட உடனே டக்குன்னு மேலே எழும்பி வரணும், அதுதான் பதம். அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு இதில் சேர்த்துக்குங்க. முறுக்கை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்டுக்கெலாம் அதே வெந்து தன்னால் மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க முறுக்கு எல்லாத்தையும்.
திருப்பி போட்டு அந்த கொதிக்கிறத அடங்கணுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ரொம்ப நாளை செவர விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், முறுக்கு வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மீதம் இருக்கிற முறுக்கு எல்லாத்தையும் நான் இதே போல் புழிஞ்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நம்மளோட முறுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி எடுத்த 1/2 கிலோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 35 முறுக்கு கிட்ட கிடச்சிருக்கு. நான் கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். 1/2 கிலோ அளவு எடுத்திருந்தேன். இதுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே அளவுகளை பயன்படுத்தி இந்த முறுக்கு ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். உடனே செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.